அரசாங்க அதிகாரியாக போகும் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. சில மாதங்களில் குரூப் 2 2A எக்ஸாம் வரப்போகுது. ப்ரிலிம்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்கணுன்னா நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள். சிலபஸ் வைஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வீடியோ போட போகிறோம். நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, ஒரு தடவை பார்த்தாவே போதும். இன்றைக்கி தமிழ் பார்க்க போகிறோம். சிலபஸ் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இருக்கும். சிலபஸை நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் வைஸ் படித்தோன்னா முழுசாக கவர் பண்ணிக்கலாம். சிலபஸ் தாண்டி கொஸ்டின் வருமா அப்படின்னா 1-2, அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச கரண்ட் இவெண்ட்ஸாக தான் இருக்கும், அதுவும் பார்த்துடலாம். முதல் தடவை நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. பொது தமிழில் 3 டாபிக் இருக்குது. பகுதி ஆ அதில் இலக்கணம், அதுக்கப்புறம் பகுதி ஆ இலக்கியம், பகுதி ஈல தமிழறிஞர்களும் தொண்டுகளும் இருக்குது. சரியா? இப்போ பகுதி ஆ இலக்கணத்தில் வந்து பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர். இது நம்ம இன்னிலேருந்து லைனாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? பகுதி ஆலேருந்து பகுதி ஈ வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் சிலபஸ் வைஸு புக்கில் வந்திருக்க எல்லாமே, புக்கில் இல்லாதது எல்லாமே வந்து கவர் பண்ண போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4க்கு, குரூப் 2, குரூப் 2A எல்லாமே. சரியா? அடுத்தது பகுதி ஆல இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு சொன்னேன்லவா. இந்த சிலபஸை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? பகுதி ஆல என்ன இருக்குது அப்படின்னா பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இருக்குது. சரியா? 6th புக்லேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது சார்ட் கோட்டோட பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டாபிக் 6th புக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சாட்கட்டோட சொல்ல போகிறோம். அப்படி ரிவைஸ் பண்ணுறவங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, உரு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நிருமித்த அப்படின்னா ஒரு கம்பெனியை வந்து இவங்க தான் நிர்மித்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா உருவாக்கி நடத்திட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறோம்ல, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நிருமித்த, உருவாக்கிய. அடுத்தது சமூகம். சமூகம்னா மக்கள் குழு. இப்போ ஒரு மக்கள் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒன்று கூடி வாழ்ந்துட்டுருக்காங்க குழுவோட, அதுதான் சமூகம் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ சமூகம், மக்கள் குழு. அடுத்தது ஆழிப்பெருக்கு. ஆழின்னா கடல்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லவா? அப்போ ஆழிப்பெருக்கு, கடல், கோள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆழிப்பெருக்குன்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷனல் கொடுத்து கேட்பாங்க. அப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஆழிப்பெருக்கு, கடல், கோள். அடுத்தது உள்ள போட்டு, அறிய விரும்பாமை. இப்போ ஒரு விஷயத்தை உள்ளத்திலே அப்படியே நம்ம மனசுலேயே பூட்டி வச்சுக்கிறது. சரியா? அதாவது யாரும் தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்போ அறிய விரும்பாமை, நம்ம விஷயத்தை யாரும் தெரிஞ்சுக்கக்கூடாது. இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அறிய விரும்பாமை. அப்போ உள்ள போட்டு அறிய விரும்பாமை. அடுத்தது கொங்கு. கொங்குக்கு மகரந்தம். கொங்குனா மகள் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. கொங்கு மகள். அப்போ கொங்கு மகரந்தம். சும்மா சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் மாதிரி இப்படி படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நின்றுக்கும். சரிங்களா? இப்போ மறக்காது, ஒரு ரிவைஸ் பண்ணாவே போதும். அப்போ கொங்கு மகள் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா கொங்கு மகரந்தம். ஓகேவா? அடுத்தது டிகிரி. டிகிரினா என்ன? ஆணை சக்கரம்னு சொல்லியிருக்காங்களா. கிரிவலம். இப்போ கிரிவலம் சுற்றுறக்கு ஆணை சக்கரத்தை வச்சு கிரிவலம் சுற்றி வந்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கிரின்னு என்ன? மலை. மலையை சுற்றுறக்கு ஆணை சக்கரம் மூலமாக போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. டிகிரி, ஆணை சக்கரம். அடுத்தது மேரு. மேருனா இமயமலை. நம்மலேருந்து படிச்சிருப்போம் மேருனா மலை அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இது வந்து கொஞ்சம் குழப்பி விட்டுரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நேரு வந்து இமயமலை வரைக்கும் போயிட்டு வந்தார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேரு, இமயமலை. ஓகே. அடுத்தது அலி. அலினா என்ன? கருணை. ஓகேவா? கருணை உள்ளத்தோட இரக்க குணத்தோட அள்ளி அள்ளி தந்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அலினா கருணை, இரக்கம் சொல்லுவோங்களவா. அப்போ இரக்க கருணை உள்ளத்தோட அள்ளி அள்ளி தந்தாங்க. அலி, கருணை. அடுத்தது மாடங்கள். மாடங்கள்னு என்ன? மாளிகையின் அடுக்குகள் நீங்கள் கொடுத்துருக்காங்களவா. இப்போ இது வந்து பாரதியாரோட ஒரு பாட்டில் வரும். சரிங்களா? அப்படியே அடுக்கடுக்காக அந்த மாளிகை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நின்றுக்கும் அப்படியே. சரியா? அப்போ மாடங்கள் அப்படின்னா என்ன? மாளிகையின் அடுக்குகள். அடுத்தது இயன்ற வரை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம்லவா. இப்போ இயன்ற வரை, முடிந்த வரை. இது ஈஸியாக நினைக்கும் அல்லவா. அடுத்தது விளைவு. விளைவுனா என்ன? விளைச்சல். இப்போ பயிர் நல்லா விளைஞ்சால் தான் நம்மளுக்கு தேவையான விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்லவா. இப்போ விளைவு, விளைச்சல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்தது அசதி. அசதினா என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அசந்து தூங்கிட்டேன்ப்பா, ரொம்ப சோர்வாக இருந்துச்சுப்பா அப்படி சொல்கிறோம்லவா, அசதி சோர்வு. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லை ஒரு ஷார்ட்கட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஊழி ஆழி ரெண்டையும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஆழின்னா என்ன, கடல் படிச்சிருக்கோம் அல்லவா. இப்போ ஊழிக்கு மீனிங் என்ன, நீண்டதொரு காலப்பகுதி. நீண்டதொரு காலப்பகுதியில் கடல் இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. நெக்ஸ்ட் ஒன் திங்கள். திங்கள் நிலவு. திங்களுக்கு மாதம் சொல்லி பழைய புக்கில் கூட இருக்குது சரியா. அப்போது திங்கள்னா என்ன, நிலவு மாதம் மதி இதெல்லாம் வரும். நிலவு மாதம் மதி இந்த மூணையும் வந்து ஆப்ஷனலில் கொடுத்துட்டு இன்னொன்று ஏதாவது சம்மந்தம் இல்லாத கொடுத்துட்டு பொருந்தாது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ திங்கள்னா என்ன, நிலவு மாதம் மதி வரும். ஓகேவா, ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் அலர். அலர் மலர்தல். அலர் மலர் அலர் மலர்தல். நெக்ஸ்ட் ஒன் பொற்கோட்டு. பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். பொன் பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். பொன் ரெண்டையும் சம்மந்தப்பட்டு வச்சுக்கலாம். ஓகே, பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில். நெக்ஸ்ட் ஒன் நாம நீர். நீர் எங்கே இருக்கும், கடலில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாம நீர் அச்சம் தரும் கடல். நாம நீர் அச்சம் தரும் கடல். நெக்ஸ்ட் ஒன் காணி. காணினா என்ன, நில அளவை குறிக்கும் சொல். எவ்வளோ காணி இருக்குது அப்படி சொல்கிறாங்களவா. இப்போ காணி நில அளவை குறிக்கும் சொல். நெக்ஸ்ட் ஒன் சித்தம் உள்ளம். சித்தம் உள்ளம். ஒருமித்து ஒன்றுபட்டு. ஒருமித்து ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறோம்லவா. அப்போது ஒன்றுபட்டு ஒரு செயலை செய்கிறோம். அப்போது ஒருமித்து ஒன்றுபட்டு. ஒருமித்துங்கிற சொல்லோட பொருள் என்ன, ஒன்றுபட்டு. இயன்றவரை முடிந்தவரை. இயன்றவரை அப்படிங்கிற மீனிங் என்னென்னா முடிந்தவரை. ரெண்டு விடமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், இயன்றவரை முடிந்தவரை. நெக்ஸ்ட் ஒன் ஔதடம் மருந்து. ஔவையாரோட பாட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு டானிக் மாதிரி நல்ல எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஔதடம் மருந்து. நெக்ஸ்ட் ஒன் சீர்தூக்கின். ஒப்பிட்டு ஆராய்ந்து. சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து. நெக்ஸ்ட் ஒன் தூற்றும்படி இகழும்படி. பயங்கரமாக ஒருத்தன் வந்து இகழ்ந்து பேசினான், தூற்றிட்டான். ரெண்டு மீனிங்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போது நம்ம பேசுகிற வேர்டில் அப்போ தூற்றும்படி இகழும்படி. நெக்ஸ்ட் ஒன் மேதைகள் அறிஞர்கள். மேதைகள் அறிஞர்கள். நெக்ஸ்ட் நெறி வழி. நெறி வழி. நன்றி அறிதல் பிற செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிஞ்சு நன்றி கடனாக இருக்கணும், அவங்க செஞ்ச உதவியை மறக்காமல் இருக்கணும். அப்போ நன்றி அறிதல் பிற செய்த உதவியை மறவாமை. நெக்ஸ்ட் நட்டல் நட்பு கொள்ளுதல். ஃபஸ்ட் ரெண்டு வேர்டுமே நட்டல் நட்பு கொள்ளுதல். நெக்ஸ்ட் பார் உலகம். பார் உலகம் நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் அதுவும் அப்படி தான், இழைத்து செய்து. இதுவும் தெரிஞ்ச வேர்டு தான், இழைத்து செய்து. சமர் போர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது சமர் கேட்குற மாதிரிதான ஒரு கொஸ்டின் தான். அப்போது சமர் படம் நம்மளுக்கு போர் அடிச்சிச்சுப்பா, சமர் படம் பார்த்தேன் ரொம்ப போர் அடிச்சிச்சுப்பா. இப்போ சமர் போர் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருமித்து ஒன்றுபட்டு. ஒரு செயலை ஒருமித்து செஞ்சோம்னா ஈஸியாக வெற்றி அடையலாம், ஒன்றுபட்டு செஞ்சோம்னா வெற்றி அடையலாம். அப்போ ஒருமித்து ஒன்றுபட்டு. நெக்ஸ்ட் ஒன் மாசற குறையில்லாமல். மாசற குறையில்லாமல். நெக்ஸ்ட் தேசம் நாடு. தேசம் நாடு. நம் தேசம் நம் நாடு நம்மளுக்கு தெரிஞ்சது. அது மூத்தோர் பெரியோர். மூத்தோர் பெரியோர். நெக்ஸ்ட் மாற்றார் மற்றவர். மாற்றனா யார், மற்றவர். வற்றாமல் அழியாமல். இப்போ வற்றாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறா, அழியாமல் இருக்குது. ரெண்டும் சேம் மீனிங் தான், வற்றாமல் அழியாமல். ஒப்பரவு பிறருக்கு உதவி செய்தல். ஒப்பரவு பிறருக்கு உதவி செய்தல். நெக்ஸ்ட் ஒன் நந்தவனம். நந்தவனம்னா என்ன, பூஞ்சோலை. நந்தவனம் பூஞ்சோலை. இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்டு தான். நெக்ஸ்ட்டும் தெரிஞ்ச வேர்டு தான், பண் இசை. பண் இசை. நெக்ஸ்ட் மல்லெடுத்த வலிமை பெற்ற. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மட்போர் சொல்கிறோம்லவா, மட்போரில்
நம்ம ஜெயிக்கணுன்னாவே என்ன வேணும், அதுக்கு வலிமை வேணும். அப்போ மல்லெடுத்த வலிமை பெற்ற. நல்கும் தரும். நல்கும் அப்படின்னா என்ன, தரும். களிப்பு பெரும் மகிழ்ச்சி. களிப்பு மகிழ்ச்சி தெரியும்லவா. அப்போ எக்களிப்பு பெரும் மகிழ்ச்சி. ஆழி கடல். ஆழினா கடல், ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஆழிப்பெருக்கு கடலுக்குள் படித்தோம்ல. அடுத்தது மின்னல் வரி. மின்னல் கோடுகள். வரினா கோடுகள், வரி கோடுகள். மின்னல் வரி மின்னல் கோடுகள். மெய் உண்மை. மெய்யாலுமே உண்மையாலுமே. அப்போ மெய் உண்மை. தண்டருள் குளிர்ந்த கருணை. தன்னா குளிர்ந்த, அப்போ அருள் கருணை. தந்தருள் குளிர்ந்த கருணை. செம்மையருக்கு சான்றோருக்கு. செம்மையருக்கு சான்றோருக்கு. பராபரமே மேலான பொருளே. பராபரமே மேலான பொருளே, அதாவது உயர்ந்த, அதாவது பராபரன் என்ன, கடவுள். அப்போது மேலான பொருளே, கடவுளுங்கிறவர் மேலான பொருள். அப்போ உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. உள். இப்போ உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. நெக்ஸ்ட் ஒன் கருணை இரக்கம். கருணை இரக்கம். அப்போ இரக்கம் அருள் படிச்சொல்ல கருணைக்கு. அப்போ கருணை இரக்கம். ஆகாது முடியாது. ஆகவே ஆகாது, முடியவே முடியாது. முற்றும் முழுவதும். முற்றும் முழுவதும். கும்பி வயிறு. கும்பி வயிறு. இப்போ கும்பகர்ணமாக சாப்பிட்டான் அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிட்டான். இப்போ கும்பி வயிறு. களம் கப்பல். களம்னா நமக்கு தெரிஞ்சது தான், கப்பல். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கதிர் சுடர். கதிர் சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. கதிர்னா கதிரவன், சுடர் ஒளி, கதிரவனின் ஒளி. நெக்ஸ்ட் ஒன் அரிச்சுவடி. அகர வரிசை எழுத்துக்கள். சுவடி அப்படின்னா நூல். இப்போ அரிச்சுவடி அகர வரிசை எழுத்துக்கள். நெக்ஸ்ட் ஒன் தேசம். தேசம் நாடு. தேசம் அப்படின்னா நாடு. நெக்ஸ்ட் ஒன் கூர் அப்படின்னா மிகுதி. கூர் அப்படின்னா மிகுதி. நெக்ஸ்ட் ஏவல் அப்படின்னா துண்டு. ஏவல் துண்டு. இப்போ இன்னொரு மீனிங் இருக்குது ஏவலுக்கு, பனி. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் சுயம் அப்படின்னா தனித்தன்மை, சுயநலம் அப்படி சொல்கிறோம்ல. அப்போ அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்போ சுயநலம் தனித்துவம் அப்படின்னா சுயம் தனித்தன்மை. நெக்ஸ்ட் அஞ்சினர் பயந்தனர். அஞ்சுறது அது என்ன, பயக்கிறது. அஞ்சினர் பயந்தனர். வீழும் விழும். வீழும் விழும். நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். நீல்னா பரந்த, நிலம்னா உலகம், பரந்த உலகம். மாறி அப்படின்னா மலை, நமக்கு தெரிஞ்சதுதான். த பார் அப்படின்னா உலகம், இதுவும் தெரிஞ்சது தான். 6th 3 டேர்மில் இருக்கிற சொற்பொருள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். பகுதி 6ல் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இதில் 6th to 12th இருக்குது. 6th நம்ம பார்த்துட்டோம். அடுத்த 7th 8th 12th வரைக்கும் அப்படியே நம்ம லைனாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரியான சிலபஸ் வைஸாக பார்க்கணும் படிக்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.